கைஸ், இன்னைக்கு நாம இந்த சஸ்பென்ஸ் கொரியன் டிராமாவோட 5th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில செம்மையா ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஹீரோயின் பிரெக்னண்டா இருக்கா. இப்ப எனக்கு தோன்ற அதே கேள்விதான் உங்களுக்கும் தோணும்னு நினைக்கிறேன். அது ஹீரோவோட குழந்தையா இல்ல மின்ஹோவோட குழந்தையான்னு உங்களுக்கும் இதே டவுட் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க இப்ப எபிசோட்குள்ள போலாம். ஹீரோயினுக்கு டாக்டர் செக் பண்ணிட்டு இருந்தப்பவே ஹீரோ பாத்துருப்பானா, ஷாக்ல அங்கிருந்து கிளம்பிட்டான். அவனுக்கும் இதை அவகிட்ட கேட்கவா வேணாமான்னு தெரியல. ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கான். அவனோட வீட்டுக்கு தான் போயிருந்திருப்பான். ஆனா கார்லயே உட்காந்து இதை யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப டாக்ஸில அங்கதான் வந்து இறங்குறா. உடனே இவன் இறங்கி போய் பேசுறான். அவ போனை வச்சுட்டு போயிட்டால, அதை வாங்குறதுக்கு தான் வந்திருக்கா. அவனும் போனை கொடுத்துட்டு உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு தயங்கிக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு தான். ரெஸ்டாரண்ட்ல கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு ஹெல்ப் பண்ண கூப்பிடுறா. உடனே இவளும் சரி நான் வரேன்னு அவசரமா அங்கிருந்து கிளம்பிட்டா. ஹீரோ கிட்ட பேசும்போது ஹீரோயின் நார்மலா தான் இருந்திருப்பா. ஆனா கார்ல கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் காரை ஒரு ஓரமா நிறுத்திட்டு அழுதுட்டு இருக்கா. ஹீரோ இவளுக்கு மேல ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆயிட்டு ஆபீஸ் போறான். அங்க எல்லாருமே அந்த சூஹோ ஈஸியா ரிலீஸ் ஆகி போயிட்டானேன்னு ரொம்ப வெக்ஸ் ஆகிருக்காங்க. இப்ப ஹீரோ எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கிறான். ஹீரோக்கு இன்னுமே சூஹோ மேலதான் சந்தேகம். அதனால நாம அந்த இன்வெஸ்டிகேஷனை மறுபடியும் இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்றான். எல்லாருமே அவன் இந்த கேஸ் அப்படியே விட்டுருவான்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. டிடெக்டிவ் டீம் தானே மின்ஹோட கொலை கேஸை ஹேண்டில் பண்றது. அதனால அவங்க கிட்ட சூஹோவை 24 மணி நேரமும் கண்காணிக்கணும். அவனை சுத்தி இருக்கிற எல்லார் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றான். ப்ராசிக்யூட்டர் டீம் கிட்ட பைலட்டோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க சொல்றான். இப்ப மீட்டிங் முடிஞ்சது. இந்த மீட்டிங்ல பேசிக்கிட்டாங்கல்ல, சூஹோ மேல இன்னமும் சந்தேகம் இருக்கு, அவனை கண்காணிக்கணும்னு. இந்த விஷயத்த யாரோ ஒருத்தர் சேர்மனோட ஒய்ஃப் தம்பி இருக்காருல்ல, அவருக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. யார் இன்ஃபார்ம் பண்றாங்கன்னா நமக்கு காட்டல, வாய்ஸை கூட காட்டல. இப்ப அந்த தம்பி நேரா அவங்க அக்கா கிட்ட போய் சூஹோவை விட மாட்டாங்க போல, 24 மணி நேரம் கண்காணிக்க போறாங்களா அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயம் இப்படி போயிட்டு இருந்தா சூஹோவோட ஒய்ஃப் இருக்கல்ல, அவன் என்ன பண்றானா, வீட்டுல எல்லாருமே ஆபீஸ் கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட ரூமுக்கு போறா. ஹீரோயினும் மின்ஹோவும் அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே பக்கத்துல தனியா ஒரு பில்டிங் மாதிரி இருக்கு, அங்கதான் இருந்திருக்காங்க. அங்க விறுவிறுன்னு போய் வீட்டையே அலங்கோலப்படுத்தி என்னத்தையோ தேடிட்டு இருக்கா. ரொம்ப நேரமா தேடியும் கிடைக்கவே இல்லை. பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்தி அந்த இடத்தையே நாசமாக்குறா. அப்படி என்ன தேடுறான்றது தெரியல. அங்க சேர்மனோட ஒய்ஃப் மின்ஹோ உயிரோட இருந்தப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வச்சுதானே கூட்டி பேசி இருந்திருப்பான். அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த சேர்மனோட ஒய்ஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் இப்ப கூப்பிட்டு இருக்காங்க. சூஹோவும் அவங்க கூட வரான். இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்குலாம் சூஹோ மேல பெரிய நம்பிக்கைலாம் கிடையாது. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தது சேர்மன். அவர் கோமால இருக்கிறாரு. ரெண்டாவது மின்ஹோ, அவன் உயிரோடவே இல்லை. இப்ப வேற வழியே இல்லாம தான் இவங்க எல்லாரும் சேர்மனோட ஒய்ஃப் பேச்ச கேட்கற மாதிரி இருக்கு. அதெல்லாம் அவங்க மூஞ்சிலேயே தெரியுது. இப்ப எல்லாரும் சேர்ல உட்கார சாப்பாடுலாம் வச்சுட்டாங்க. ஆனா ஒருத்தர் கூட அந்த சாப்பாடு எடுத்து வாயில வைக்கவே மாட்டேங்கிறாங்க. உடனே இந்த அம்மா எந்திரிச்சு ஒரு டேபிளா பரிமாற போகுது. அப்படியே சாப்பாடை தூக்கி அவங்க கிண்ணத்துல எரிஞ்சு எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு நாய்க்கு போடுற மாதிரி போடுறாங்க. அந்த டைரக்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பயமாயிடுச்சு. அப்படியே பயந்துகிட்டே சாப்பிடுறாங்க. சரி எல்லாரும் நம்ம வழிக்கு வந்துட்டாங்கன்னு அந்த அம்மாவும், நான் பொறுப்பு எல்லாத்தையுமே என்னோட மூத்த பையன் சூஹோவுக்கு கொடுக்கலான் இருக்கேன், அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு தேவை அப்படின்னு பேசிட்டு சாப்பிட்றதுக்கு உட்கார்றாங்க. அப்ப நடுவில் ஒருத்தர் சேர்மனோட உயில காணுமாமே, ஒருவேளை அந்த உயில வேற யாரோ ஒருத்தர் தான் சேர்மனுக்கு அப்புறம் வாரிசா வரணும்னு போட்டிருந்துச்சுன்னா சூஹோ எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இந்த சூஹோக்கு கோவம் வந்துருச்சு. அவரை போய் பாஞ்சு அட்டாக் பண்றான். இந்த அம்மா தான் டே சூஹோ வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க உள்ள வாங்க அப்படின்னு யாரையோ கூப்பிடுறாங்க. அந்த அம்மாவோட அசிஸ்டன்ட் ஒருத்தவரான் கையில ஒரு பேப்பர் வச்சிருக்கான். என்னன்னு பார்த்தா அதுதான் சேர்மனோட உயிலாம். அதை எல்லாருக்குமே காட்டுறாங்க. அந்த உயில்ல நான் இறந்து போயிட்டாலோ மனநிலை பாதிக்கப்பட்டாலோ தன்னோட ஷேர் எல்லாமே சூஹோக்கு போகணும் அப்படின்னு சேர்மன் எழுதியிருக்காரு. இதை பார்த்த உடனே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அப்புறம் அப்படியே இன்னொரு பக்கம் அந்த 2 டிடெக்டிவ்ஸை தான் காட்டுறாங்க. 2 பேருமே இப்போ சேர்மனோட வீட்டுக்கு வெளியில கார் நிறுத்தி அங்கேயே இருந்து வேவு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ள யார் வர்றா போறான்னு எல்லாத்தையுமே போட்டோ எடுக்கிறாங்க. ஒரு தோட்டக்காரர் குப்பையை போடுறதுக்காக வெளியில வர்றாரு, அவரை கூட போட்டோ எடுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திரும்பவும் சூஹோவை காட்டுறாங்க. அவனோட பேரை தான் அவன் அப்பா உயிரில் எழுதியிருக்காருன்னதும் அவனுக்கு பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. விறுவிறுன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் அவரை போய் பார்த்து அவர் பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கான். உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கூடவே தான் இவன் அம்மா வந்திருப்பாங்க. அவங்க அவங்களோட தம்பி கிட்ட உயில் கிடைச்சதா அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னு பார்த்தா இப்ப இவங்க டைரக்டர்ஸ் கிட்ட எல்லாம் காட்டினது இவங்களே ரெடி பண்ண உயில், நிஜமான சேர்மன் ரெடி பண்ண உயில காணும். அதுல அவர் என்ன எழுதியிருக்காருன்றது யாருக்குமே தெரியாது. கோசனோட லீகல் டீமுக்கு கூட தெரியல. இப்ப உயிரை தேடிட்டு இருக்காங்களாம். இது சூஹோவோட காதுல விழுந்ததும் இது உயில் கிடைக்கலையா, அப்ப அது ஃபேக்கா, ஏமா என்கிட்ட மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கத்துறான். உடனே அவங்க உன்கிட்ட சொன்னா மட்டும் என்ன பண்ணுவ, இருக்கிற வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிற, அந்த மின்ஹோவை
அப்படியே விட்டுருந்தா கூட நீ இந்நேரம் சேர்மன் ஆயிருந்திருப்பன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி சொன்னதான் அவனுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. நான் ஒன்னும் மின்கோவை சாகடிக்கல, என்னை எப்பதான் நம்ப போறீங்க அப்படின்னு கத்திட்டே வெளியில போயிட்டான். அவன் கரெக்டா வெளியில போகும்போது இவரா எதிர்த்தாப்புல வரா. அண்ணன் கோவமா போறதை பார்த்துட்டு விறுவிறுன்னு உள்ள போய் அவங்க அம்மா கிட்ட கேட்கிறா. அந்த அம்மா அதுக்கெல்லாம் பதில் சொல்லல. நீ ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனில வந்து சேரு அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடியில இருந்தே இவளை கோசனுக்கு கூப்பிட்டு தான் இருக்காங்க போல. இவ தான் வரமாட்டேன்ட்டு இருக்கா. இப்பவும் வரமாட்டேன்னு சொல்ல உன் அண்ணனை பத்தி திரும்பவும் விசாரிக்க போறாங்களாம். அவனை டிடெக்டிவ்ஸ் எல்லாம் கண்காணிச்சுட்டே இருக்க போறாங்க. ஏன் இந்த ஹீரோ நம்ம குடும்பத்தை இப்படி பண்றான், உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறாங்க. அவ அமைதியா நின்று யோசிச்சுட்டு அங்கிருந்து போயிட்டா. நான் பெத்து போட்டது எல்லாம் இப்படித்தான் இருக்கு அப்படின்னு புலம்பிட்டு தம்பி கிட்ட ஹீரோயினை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட போய் கேட்கலாமா வேணாமான்னு அவ ஃப்ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியிலே நின்று யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அவனுக்கு அவனோட ஆபீஸ்ல இருந்து கால் வருது. மின்ஹோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கானா, ரிக்கிய கூட கடத்தினானே, அவனோட ப்ரொஃபைல் கிடைச்சிருச்சான். அவன் யாரு, அவனோட அட்ரஸ் என்ன, பிளட் குரூப் எல்லாமே அதை ஹீரோவுக்கு மெயில் பண்ணியிருக்காங்க. சரின்னு அவனும் அதை எடுத்து பார்க்கறான். அவன் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான் ரிக்கிய கடத்தினவன் தான் இவன் அப்படின்னு. சேசிங்ல அடிபட்டு ஹீரோ ஒரு மாதிரி தானே இருந்திருப்பான். ஆனாலும் கீழே கிடந்த கண்ணாடியில லைட்டா அசிஸ்டன்டோட முகத்தை பார்த்துருப்பான்ல, அதை வச்சுதான் இப்ப ஞாபகம் வந்துருச்சு. டக்குன்னு அசிஸ்டன்டோட அட்ரஸ்க்கு விறுவிறுன்னு கிளம்பிட்டான். இவன் கரெக்டா கிளம்ப போற நேரம் தான் ஹீரோயின் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியில வந்திருப்பா. ஹீரோவை கூப்பிட்டுருப்பா. ஆனா அவனுக்கு கேட்கல. டாக்ஸி ஏறி போயிட்டானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது சேர்மன் ஒய்ஃப் இவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்களோட ஆளுங்க வந்துட்டாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வரமாட்டேன்னு தான் சொல்றா. ஆனா வலுக்கட்டாயமா வண்டியில ஏற்றி தூக்கி போட்டு கொண்டு போயிட்டாங்க. அப்படியே இங்க கட் பண்ணி ரிக்கியை காட்டுறாங்க. ரிக்கி மின்ஹோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி பார்த்துருப்பாரா. அவன் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டே இருக்கவும் இப்ப அவனோட வீட்டுக்கே வந்துட்டாரு. அவருக்கெல்லாம் செம்ம கோவம். அங்க உள்ள கண்ணாடி டேபிள் எல்லாம் உடச்சு போட்டுட்டு அங்க உள்ள லேண்ட்லைன்ல இருந்தே அசிஸ்டன்ட்க்கு போன் பண்றாரு. அவனோட வீட்டு நம்பருங்கவும் அட்டன் பண்ணிட்டான். தம்பி, ஒரு ஐட்டத்தை ஆர்டர் போட்டிங்கன்னா அதை டெலிவரி வாங்கணும், நீங்க வாங்கிக்கல, அதனால நானே வீட்டுக்கு கொடுக்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவன் அதெல்லாம் ஆர்டர் கேன்சல் பண்ணியாச்சு, எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்ல அவர் செம்மையா டென்ஷன் ஆகுறாரு. காசு தேவைப்படுது போல, ஒழுங்கா பொருளை வாங்கிட்டு எனக்கு காசு கொடு அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. மின்ஹோ வர இந்த ரிக்கிக்கு கொடுக்கறதுக்கு உண்டான காசு ஆல்ரெடி அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து வச்சிருக்கான் போல. அதுவும் இந்த ரிக்கிக்கு தெரிஞ்சிருக்கு. ஒழுங்கா அந்த காசை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. ஆனா அவன் டக்குன்னு காலை கட் பண்ணிட்டான். இவருக்கு இன்னுமே கோவம் அடங்கல. லேண்ட்லைனை கையை போட்டு அடிச்சு கையெல்லாம் ரத்தமா சொட்டுது. அப்புறம் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தவர் திடீர்னு சிரிக்கிறாரு. ஏதோ ஐடியா கிடைச்ச மாதிரி சிரிக்கிறாரு. அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்தா அசிஸ்டன்டோட ப்ரொஃபைல அவன் ஆபீஸ்ல இருந்து அவனுக்கு அனுப்பியிருந்தாங்களா. உடனே அந்த அசிஸ்டன்டோட வீடை தேடி வந்துட்டு இருக்கான். காரை விட்டு இறங்கி அந்த வீட்டு கிட்ட போகும்போது ரிக்கியும் அந்த வீட்டுக்குள்ள இருந்து தான் அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அவரும் கரெக்டா வெளியில வராரு. ஹீரோ அவரையும் பார்த்துட்டான். நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் டக்குன்னு ஓட்டத்தை பிடிக்கிறாரு. இவன் பின்னாலே துரத்திட்டு ஓடுறான். ஆனா அவர் எப்படியோ இவன் கண்ணில் மண்ணை தூவிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. இப்ப இந்த விஷயத்த ஹீரோ அவனோட ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ரிக்கியை கடத்தினது அசிஸ்டன்ட்னு ஹீரோக்கு தெரிஞ்சிச்சுல்ல, அதையும் சொல்ல அப்போ ஒண்ணு அந்த ரிக்கியை பிடிக்கணும், இல்லைன்னா அந்த அசிஸ்டண்ட்டை பிடிச்சோம்னா நமக்கு அந்த எவிடன்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்போ ஹீரோயின் ஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட்ல தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோ கிட்ட ஹீரோயின் எங்கன்னே தெரியல, அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன் எடுக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்றா. அப்படியே நமக்கு ஹீரோயினை கட்டுறாங்க. அவளை சேர்மன் வீட்டில தான் உட்கார வச்சிருக்காங்க. சேர்மனோட ஒய்ஃப் வந்து மின்ஹோட இறுதி சடங்கை மறுபடியும் வைக்க போறோம், இந்த வாட்டி முடிச்சிருவோம்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. இந்த அம்மா என்ன அவங்க நினைச்ச நேரம் நிறுத்துறாங்க, திரும்ப வைப்போன்னு அவங்க பாட்டுக்கு வைக்கிறாங்கன்னு இவளுக்கு கோவமா வருது. இறுதி சடங்கை முடிச்சுட்டா நீ நிம்மதியா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சீக்கிரம் முடிச்சாதானே எல்லா சொத்தையும் நீங்க ஆட்டையை போட முடியும், அதுக்கு தானே அப்படின்னு அவ டைரக்டாவே கேட்டுட்டா. அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்லுது பாருங்க, எங்க வீட்டு சோத்தத்துன்னு ரொம்ப அறிவாளி ஆயிட்ட போல அப்படின்னு கிண்டல் பண்ணுது. இவளுக்கு அவமானமா தான் இருக்கு. பொதுவாவே இந்த மாதிரி தான் இவளை ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. இப்ப இவ சரி இறுதி சடங்கை வச்சுப்போம், ஆனா எனக்கு நீங்க இன்னொன்னு பண்ணணும், தயவு செஞ்சு திரும்பவும் என்னை எழுத்துட்டு வந்து உட்கார வைக்காதீங்க அப்படின்னு சொல்றா. இப்ப இந்த அம்மா என்ன சொல்லுது பாருங்க, இதுக்குதான் நாடகக்காரியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராதீங்கன்னு சொன்னேன். யார் கேட்டா? சரி ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ, என்னோட அனுமதி இல்லாம நீ வேற எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவுமே அப்படின்னு பேசுது. இவளும் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்து கார்ல ஏறி உட்காந்துட்டா. அப்போ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா. இந்த அம்மா இப்ப மட்டும் கிடையாது, முதல்ல இருந்தே இந்த வீட்டுல உள்ள எல்லா முடிவையும் இதுதான் எடுக்கணும்னு நினைக்கும். அதுவும் அந்த குடும்பத்துல அடுத்த வாரிசு எப்ப வரணும்ன்றத கூட. ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆன புதுசுல எல்லாருமே டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த அம்மா, மின்ஹோ, ஹீரோயின், சுஹோ, அவனோட ஒய்ஃபு. அப்போ இந்த குழந்தைய பற்றின பேச்சு வருது. ஹீரோயினுக்கு குழந்தை பத்துக்கணும்னு ஆசை. ஆனால் அந்த அம்மா கல்யாணம் இப்போ தானே ஆயிருக்கு, சின்ன வயசு தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மின்ஹோவை எதுவுமே எதிர்த்து பேசவே இல்லை, சரின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ரூமுக்கு போனதும் ஹீரோயின் மின்ஹோ கிட்ட கேட்குறா, இந்த மாதிரி விஷயத்த கூடவா நாம உங்க அம்மாவை கேட்டு முடிவு போடணும் அப்படின்றா. அப்பதான் மின்ஹோ, அவன் இந்த அம்மாவோட பையன் கிடையாது, எனக்கு அம்மா வேற ஒருத்தங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, அந்த டைம்ல இவன் சைக்கோ மாதிரி நடந்துக்காத டைம் அவன் ஹக் பண்ணி
அதனாலதான் அவங்க உன்னை வித்தியாசமா பாக்குறாங்களா அப்படின்னு சமாதானப்படுத்துறா. இததான் ஹீரோயின் யோசிச்சு பார்த்திருப்பா. இப்ப இவ ஃப்ரெண்டு ரெஸ்டாரண்ட் கிட்டவே இறக்கி விட்டுட்டாங்க. உள்ள போனா ஹீரோ இன்னுமே அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். இப்ப அவளை பார்த்ததுமே எங்க போயிருந்த அப்படின்னு கேட்டுட்டு பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த கேட்கற மாதிரியே அவளை பாக்குறான். கேட்டுருவானோ அப்படின்னு பார்த்தா ரொம்ப பசிக்குது சாப்பிடலாமா அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றான். அவனே அவளுக்கு சமைச்சும் கொடுக்குறான். அவ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளை கண்ணெடுக்காம பார்த்துட்டு இருக்கான். அவளே கேட்டுட்டா என்ன இப்படி பாக்குறேன்னு. அதுக்கு நீ ரொம்ப அழகா இருக்க அதான் பார்த்துட்டே இருக்கேன், நான் சமைக்கும் போது கூட தான் நீ என்னை இப்படி பார்த்துட்டு இருந்த அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு வரா. அவ இப்பதான் ஹீரோயின் வந்ததை பார்த்துருப்பா. சாப்பிடாம இவ்வளவு நேரம் எங்க போயிட்ட, நாங்களாம் உன்னை ரொம்ப தேடணும் அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோ அவனோட வீட்டுக்கு கிளம்புறான். ஹீரோயின் அவனுக்கு பாய் சொல்லிட்டு அங்கேயே நின்று அவன் கூட ஜாலியா இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவளோட வயிற்றுல கைய வைக்கிறா. கண்ணெல்லாம் கலங்குது. இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவானோ என்னன்னு யோசிக்கிறா போல. இப்ப அடுத்த நாள் ஆயிடுச்சு. ஹீரோவோட ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. திரும்ப எல்லாருமே உட்காந்து மீட்டிங் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசிக்யூட்டர் டீம்ஸ்க்கு கொடுத்திருந்த வேலை பைலட்டோட ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறது. ஆனா அவங்கள பத்தின எந்த விஷயமுமே தெரிய மாட்டேங்குது. அவங்க கிரெடிட் கார்டு வச்சு எதுவும் வாங்கல, போனும் யூஸ் பண்ணல, சிசிடிவி செக் பண்ணாலும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எங்க தான் போனாங்கன்னு இவங்களுக்கு தெரியவே இல்லை. இதை ஹீரோக்கு ரிப்போர்ட் பண்றாங்க. ஹீரோவும் இதை கேட்டுட்டு சரி அப்போ மின்னோட அசிஸ்டன்ட் பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, அவனை பத்தி சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லைனாலும் அவனோட நடவடிக்கைகள் வித்தியாசமா இருக்குன்னு சொல்றான். அடுத்து நம்ம டிடெக்டிவ் டீம் அவங்க சேர்மனோட வீட்டுக்கு வெளியில இருந்து யார் உள்ள போறாங்க வராங்கன்றதெல்லாம் நோட்டம் விட்டாங்கல்ல. எல்லாரும் எத்தனை வாட்டி உள்ள போயிட்டு வெளியில வந்தாங்க, யாரு புதுசா வந்தாங்கன்னு எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. ஹீரோயின் நேற்று நைட்டு சேர்மன் ஒய்ஃப் கூப்பிட்டு வச்சிருப்பாங்களா, அவளையும் போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. இப்பதான் ஹீரோவுக்கு தெரியுது ஹீரோயின் நேற்று எங்க போயிட்டு வந்திருக்கான்னு. அப்புறம் இதுல முக்கியமான ஒரு போட்டோ இருக்கு. அந்த வீட்டு தோட்டக்காரர் குப்பையை போடுறதுக்காக வெளியில வந்திருப்பாரா, அப்போ போட்டோ எடுத்தாங்களா. அவர் போட்டிருந்த ஷூவை அன்னைக்கே ஹீரோ ஒரு மாதிரி பார்த்தானா, இப்பவும் இந்த போட்டோல அந்த ஷூவை தான் பாக்குறான். ஏதோ பெருசா ஒண்ணு சிக்கிட்டு போல. இப்ப அந்த ஷூ அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வர சொல்ல டிடெக்டிவ்லயே போய் வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்புறம் அடுத்த கொஞ்ச நேரத்திலே திரும்பவும் சூகோவை அரெஸ்ட் பண்றதுக்காக ஹீரோ போயிட்டான். அந்த ஷூவை வச்சு ஏதோ கண்டுபிடிச்சாங்கன்னு மட்டும் தெரியுது. அந்த சூகோ நல்லா ஸ்விம்மிங் பூல்ல மல்லாக்கப்படுத்து கிடக்குறான். வெளியில வாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் வரமாட்டேங்கிறான். வேணா உள்ள வந்து அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஹீரோ மாசா தண்ணியில இறங்கி அவன் கையில விலங்க போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டான். அப்புறம் அப்படியே இவனோட ரூம் ஃபுல்லாவே சர்ச் பண்றாங்க. கிடைக்கிற எல்லா பொருளையுமே பாக்ஸ் பாக்ஸா எடுத்துட்டு போறாங்க. இந்த வாட்டி சேர்மனோட ஒய்ஃபால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்குன்னு ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல உயர் பதவியில ஒரு ஆள் இருந்தாரா, அவர் இப்ப கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாராம். வேணும்னு தான் பண்ணுவாரா இருக்கும். இப்ப சூகோவோட பாத்ரூம்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மார்பிளுக்கு கீழே ஏதோ இருக்கிற மாதிரி அவங்களோட டிவைஸ்ல காட்டுது. உடனே அதை எடுத்து பாக்குறாங்க. உள்ள அந்த பென்ட்ரைவ் இருக்கு. எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மின்ஹோ பையன் யார் கூட ஒண்ணு அந்த வீடியோ இருக்குல்ல, அந்த பென்ட்ரைவ். இவங்க அதை கண்டுபிடிச்சு எடுக்க சூகோவோட ஒய்ஃப் பயப்படுறா. அது என்ன இருக்குன்னு இவளுக்கும் தெரியுமோனவோ. இப்ப அந்த சூகோவோட வீட்டுல எடுத்த எல்லா பொருளையுமே ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வாட்டி சூகோவை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்ற காரணத்தை காட்டுறாங்க. அந்த ஷூ விஷயம் தான். தோட்டக்காரர் ஒரு ஷூ போட்டிருந்தாரா, அந்த ஷூ இந்த சூகோவோடது. மின்ஹோ இறந்து கிடந்தானா, அவன் பக்கத்துல ஷூத்தார கிடைச்சிருந்திருக்கும். யாரோ அந்த ரத்தத்துல மிதிச்சு அந்த பக்கம் போன மாதிரி இருந்திருக்கும். அது இந்த சூகோவோட ஷூத்தாரம் தான். ஆக்சுவலா சூகோ அன்னைக்கு நைட் வீட்டுக்கு வந்ததும் அவன் அப்ப போட்டிருந்த ட்ரெஸ் ஷூ எல்லாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி எரிக்க சொல்லி இருந்திருப்பாங்க. அப்படி எரிச்சிட்டு இருந்திருக்கும் போது நடுவுல கால் வந்து அசிஸ்டன்ட் போயிட, அப்பதான் தோட்டக்காரர் ஷூவை பார்த்துட்டு புதுசா இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு போயிருந்திருக்காரு. ஹீரோ சூகோ கிட்ட எவிடன்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்க. ஆனா இந்த சூகோ ஏதோ ஜன்னி வந்த மாதிரி ஒரு மாறு பண்ணிட்டு இருக்கான். இவன் பக்கத்துல அவனோட அசிஸ்டன்ட் தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவனுக்கு பதிலா கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப இந்த ஷூ சூகோவோட தான் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஷூ ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த ஷூவா, இந்த ஷூக்கு சீரியல் நம்பர்லாம் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். அப்ப பில் போடும்போது இந்த சீரியல் நம்பரும் தானே இருந்திருக்கும், அதை வச்சுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியே நமக்கு இந்த ஷூவோட ஷூத்தடம் எப்படி அங்க வந்துச்சுன்னு காட்டுறாங்க. அந்த மின்ஹோ ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்திருப்பானா, அந்த ரத்தத்துல ஷூத்தடம் இருக்கு. கேமராவை கொஞ்சம் திருப்பினா சுவர்ல பள்ளி மாதிரி ஓட்டிக்கிட்டு கையில ரத்தக்கரையோட சூகோ நின்று மின்ஹோ பாடியை பார்த்துட்டு நிக்கிறான். இப்ப ஹீரோ எல்லா எவிடன்ஸையுமே ஒண்ணு விடாம இந்த சூகோ கிட்ட காட்டிட்டு இருக்க. இந்த சூகோ இருந்துட்டு இப்பவே எனக்கு ட்ரக்ஸ் வேணும்னு கேக்குறான். அதை கொஞ்ச நேரம் போடாம இருக்கிறதுனால தான் இவன் ஜன்னி வந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான் போல. ஹீரோ கிட்ட நீ எனக்கு அதை கொடுத்தனா நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா அதை எப்படி ஹீரோவால கொடுக்க முடியும், நீங்க இப்ப வேற மாதிரி இருக்கீங்க, நல்லா ஆன உடனே திரும்ப நான் வரேன் அப்படின்னு அங்க இருந்து வெளில போயிட்டான். அங்க சேர்மன் வீட்டுல சூகோவோட ஒய்ஃப் அவளோட மாமியார் சேர்மன் ஒய்ஃப் கிட்ட போய் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றா. அந்த பென்ட்ரைவ் எடுத்துட்டு போனாங்கல்ல, அதுல என்ன இருக்குன்னு இவளுக்கு தெரியும் போல. இப்ப அந்த பென்ட்ரைவ்க்குள்ள என்ன இருக்குன்னு ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல பாத்துட்டாங்கன்னா உங்க பையனால ஜெயில இருந்து வெளியில வரவே முடியாது, அதுல அப்படி ஒரு ஆதாரம் இருக்கு, உங்க பையன் தான் மின்ஹோவை கொலை பண்ணான்றதுக்கு பெரிய எவிடன்ஸே அந்த
பென்ட்ரைவ்ல இருக்கு அப்படின்னு சொல்றா. உடனே அவங்களும் அதுக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. ஆனா இவ அதை மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறா. சரி நமக்கு பையன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்களும் தம்பி கிட்ட போய் அந்த பென்ட்ரைவை பத்தி சொல்லி அதை யாரும் பாக்குறதுக்குள்ள அந்த ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வர வழி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு புது கேரக்டரை காட்டுறாங்க. ஒரு பழைய ஏரியா, அங்க ஒரு சலூன் கடை இருக்கு. அதுக்கு அடியால் மாதிரி இருக்கிற 3 பேர் முடி வெட்டுறதுக்காக போறாங்க. அந்த சலூன் கடைக்கு வெளியில லஞ்ச் பிரேக் அப்படின்னு போர்டு போட்டிருக்கு. ஆனாலும் அவனுங்க மதிக்கல. அந்த போர்டை தூக்கி கீழே போட்டுட்டு கதவை திறந்து உள்ள போறானுங்க. உள்ள இருந்து ஒரு ஆள் வந்து இந்த லஞ்ச் டைம் நீங்க அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க இருக்கிற டேபிள் எல்லாம் எத்தி உதச்சி நாங்க யாருன்னு தெரியுமா, நீங்க கடை போடணுமா வேணாமா அப்படின்னு மிரட்ட அவனும் சரி சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுறான். அந்த குரூப்ல ஒருத்தன் பாஸ் மாதிரி இருக்கான். அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷேவ் பண்ணணும்னு சேர்ல உட்கார பார்பரும் மூஞ்சில சேவிங் கிரீம் எல்லாம் போட்டு ஷேவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கால் வருது. யாருக்கு? பார்பருக்கு. யாருன்னா சேர்மனோட ஒய்ஃப் தம்பி. உடனே இவன் ஷேவ் பண்றதை நிறுத்திட்டு அந்த கால் எடுத்து பேசுறான். பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு சரி எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு அப்புறமா ஷேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அந்த ஆளுக்கு பாதி மீசையை வேற எடுத்திருக்கான், மீதி இன்னும் இருக்கு. உடனே அடியாளுங்க சண்டைக்கு வர அந்த பார்பர் சரியான ஃபைட்டரா இருப்பான் போல. 3 பேரையும் சாத்தி அடிச்சு வெளியில தள்ளிட்டு கதவை பூட்டிட்டான். இப்போ ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எங்கேயோ கிளம்புறான். எங்க போறான்னு பார்த்தா சேர்மன் ஒய்ஃபோட தம்பி பென்ட்ரைவ் எடுக்கிற மேட்டரை இவங்க கிட்ட எடுத்திருக்காரு. இப்போ நைட் டைம் ஆபீஸ்ல ஹீரோ இன்னும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கான். கொஞ்சம் டயர்டா இருக்கவும் மூஞ்ச கழுவிட்டு வருவான்னு அவனோட ஐடி கார்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஒரு துண்டை மட்டும் எடுத்துட்டு பாத்ரூம் போயிட்டான். இந்த கேப்ல பார்பர் உள்ள வந்து டேபிள் உள்ள ஃபைல் எடுத்து பாக்குறான். இப்போ ரீசெண்டா தானே சூகோட பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அது எல்லாத்தையுமே என்ன லிஸ்ட் போட்டு அந்த ஃபைல்ல இருக்கு. அது மேல ஃபர்ஸ்ட்லயே இருக்கு. அந்த பென்ட்ரைவ் எங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு அதுல எழுதிருக்கு. அதையும் நோட் பண்ணிட்டு ஹீரோ ஐடி கார்டை டேபிள்ல கழட்டி வச்சிருப்பானா அதையும் எடுத்துட்டு கிளம்புறான். இவன் போன கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஹீரோ ரூம்குள்ள வந்திருப்பான். ஐடி கார்டை தேடும் போது அதை காணும். ரூம்ல வேற அந்த ஃபைல் கொஞ்சம் கலைஞ்சிருக்கிறத நோட் பண்ணிட்டான். உடனே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. அங்க அந்த பார்பர் எவிடன்ஸ் எல்லாம் இருக்கிற ஸ்டோரேஜ் ரூமுக்கு போய் அந்த பென்ட்ரைவை கண்டுபிடிச்சு எடுத்துட்டான். ஹீரோ விறுவிறுன்னு அந்த எவிடன்ஸ் இருக்கிற ரூம் பக்கத்துல வர இந்த பார்பர் இவன் தலையில தொப்பிலாம் போட்டு அப்படியே நைஸா வெளியில போக கரெக்டா ஹீரோ இவனை பார்த்துட்டான். பார்த்ததும் டவுட் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல அவன் உஷாராயி ஓட ஆரம்பிச்சிட்டான். ஹீரோ பின்னாலேயே துரத்துறான். பில்டிங்க்கு வெளியில வர துரத்திட்டு போயிட்டு இருக்க சண்டை வந்துருச்சு. ஆனா இந்த பார்பர் தான் சரியான ஃபைட்டர் ஆச்சு. ரொம்ப அடிப்பான்ல. ஹீரோவை போட்டு அடிச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா இவங்க 2 பேருக்கும் நடந்த சண்டையில அந்த பார்பர் கிட்ட இருந்த பென்ட்ரைவ் கீழே விழுந்திருக்கும். அது அவனுக்கு தெரியாம அங்கிருந்து போயிட்டான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் பார்த்திருப்பான் பென்ட்ரைவ் இல்லைன்றதும் தெரிஞ்சிருக்கும். இப்ப அந்த பென்ட்ரைவ் ஹீரோ கையில தான் கிடைச்சிருக்கு. உடனே அவனோட ரூமுக்கு போய் கம்ப்யூட்டர்ல போட்டு பார்க்கறான். அதுல மின்ஹோவோட கசமுசா வீடியோ தானே இருக்கு. அன்னைக்கு நமக்கு இந்த வீடியோவை காட்டினப்ப கூட இருந்த பொண்ணு யாருன்னு காட்டல. ஆனா இன்னைக்கு தான் அந்த பொண்ணோட மூஞ்ச காட்டுறாங்க. யாருன்னு தெரிஞ்சா எல்லாருமே ஷாக் ஆயிடுவீங்க. சூஹோவோட ஒய்ஃப். என்னடா இது மானங்கெட்ட குடும்பமா இருக்குன்னு இந்த இடத்துல தான் எனக்கு தோணுச்சு. ஹீரோவும் இதை பார்த்து செம்மையா ஷாக் ஆயிட்டான். இப்ப நம்ம ஹீரோக்கு என்னன்னா ஹீரோயின் மின்ஹோ கிட்ட நிம்மதியாவும் இல்ல இப்படி ஏமாத்தவும் செஞ்சிருக்கான் அப்படின்னு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. அந்த சூஹோவை இன்ட்ராகேஷன் ரூம்ல தான் உட்கார வச்சிருந்திருப்பாங்க. நேரா அங்க போய் அங்க உள்ள சிசிடிவி கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கோவமா உள்ள போறான். அந்த பென்ட்ரைவ் கூட சூஹோவோட ரூம்ல இருந்து தானே எடுத்திருப்பாங்க. இப்ப அவனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் தானே. இது அதை விட கேவலமான விஷயம் இல்ல. ஹீரோ அந்த பென்ட்ரைவை காட்டி நீங்க எல்லாம் மனுஷங்களாடா, இதனால தான் நீ மின்ஹோவை சாகடிச்சியா, சொல்லு சொல்லு அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்கிறான். சூஹோ பைத்திய மாதிரி சிரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோவும் இவன்ட்டு என்ன கேட்க அப்படின்னு ஹீரோயினை பார்க்க ஓடுறான். இப்ப இதுல பாதிக்கப்பட்டது அவ தானே அப்படின்னு நினைக்கிறான். வேகமா அவளை போய் ஹக் பண்றான். அவளுக்குமே நாம ஹீரோவோட லவ்வுக்கு தகுதியானவளா அப்படின்னு ரொம்ப சந்தேகமா இருந்திருக்கும். அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு தான் உட்காந்துட்டு இருந்திருப்பா. அப்ப கரெக்டா ஹீரோ வர அவனை பார்த்ததுமே அவ கண்ணெல்லாம் கலங்கிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அங்க சூகோவை காட்டுறாங்க. அவனை இன்ட்ராகேஷன் ரூம்ல இருந்து வேற ரூமுக்கு கூட்டிட்டு போறதுக்கு அங்கிட்டு இங்கிட்டுன்னு 2 பேர் புடிச்சிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்நேரம் ஒரு இடத்துல கதவு திறந்திருக்கும். வெளியில பால்கனி தெரியுது. அவங்க ஊர்ல இப்பதான் பனிக்காலம் ஆரம்பிக்குது. பனி பொழியுது. அதை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தவன் என்ன யோசிச்சான்னு தெரியல. புடிச்சிட்டு இருந்த ஆளுங்களை தள்ளி விட்டுட்டு விறுவிறுன்னு ஓடி பால்கனில இருந்தே குதிச்சிட்டான். அது எத்தனாவது மாடின்னு தெரியல. ஆனா அவன் கீழே விழுந்து ரத்தமா கிடக்குறான். அப்படியே இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. இவனோட அம்மா இவனுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. இப்போ இவன் மட்டும் செத்துட்டான். நம்ம ஹீரோ அவ்வளோதான். என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.